மத்தேயு 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாக கடந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனுக்கு தீட்டுப்படுத்தாது என்றார். இன்றைய நற்செய்தி மனதில் இருந்து. செயல்படும் நோவா பேழை என்ற பெயர் விலங்கு பிரியர்களுக்கு விளையாட்டாய் தோன்றியது. பெரும் சத்தம் மற்றும் துர்நாற்றம் ஒரு அறையிலிருந்து வந்தது என்ற புகாரின் அடிப்படையில் அமெரிக்க விலங்குகள் நல சங்கத்தினர் வந்து பார்வையிட்ட போது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் செயல்படும் நோவா பேழை குழுவினர் புறக்கணிக்கப்பட்ட விலங்குகளை எல்லாம் ஓரிடத்தில் சேர்த்து வைத்திருந்தனர். புறக்கணிக்கப்பட்ட சுமார் 400க்கும் மேற்பட்ட விலங்குகளை கண்டு மீட்டனர். துர்நாற்றம் வீசும் நூற்றுக்கணக்கான விலங்குகள் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் மனதில் பாவம் நிறைந்த எண்ணங்களும் செயல்களும் பேணி வளர்க்கப்படாமல் அவற்றை களைந்தெறிய வேண்டும் என இயேசு கூறினார். ஒரு மனிதனை சுத்தமுள்ளவனாகவும் தீட்டுள்ளவனாகவும் மாற்றுவதை குறித்து இயேசு தம் சீஷர்களிடம் போதிக்கையில், அழுக்கான கரங்களோ அல்லது வாய்க்குள்ளே போகிறதோ மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாக தீய இதயமே அவனை தீட்டுப்படுத்தும் என்றார். நமது மனதிலிருந்து வீசும் துர்நாற்றத்திற்கு காரணம் நமது வாழ்க்கையே. பின்னர் இயேசு நம் மனதிலிருந்து வெளியேறும் தீய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் பல உதாரணங்களை சொல்கிறார். வெளிப்பிரகாரமாக நாம் எவ்வளவுதான் சமய சடங்குகளை, மதம் சார்ந்த செயல்களையும் செய்தாலும் நம் மனதை அவை சுத்தப்படுத்தாது. நம் இதயம் மாற நமக்கு தேவனே தேவை. துர்நாற்றம் வீசும் வாழ்வின் அழுக்குகளை அவரே சுத்தம் செய்ய நம்மை அனுமதிப்போம். நம் மனதில் புதைந்துள்ளவற்றை கிறிஸ்து வெளிக்கொணர்ந்து நமது வார்த்தைகளும் செயல்களும் அவரது விருப்பத்தின்படி அவர் மாற்றுகையில் அவரை பிரியப்படுத்தும் நறுமணமாக நாமும் மாறுவோம்.